Train number 1602 Chennai Central, Mysore, Kaveri Express. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருத்தணி கோவில் சுற்றி பார்த்துருப்போம். கோவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளம்ப போகிறோங்க. திருத்தணிலேருந்து நாங்கள் எந்த ட்ரெயினில் போனோம், எந்த டைமிங்கில் போனோம், எப்போ ரீச் ஆனோம், எல்லா டீட்டெயில்ஸையும் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா படை வீடும் ஷைனியக்கா கூட தான் போகும் போல. இதுக்கு முன்னாடி போன 3 படை வீடியும் இதோட சேர்த்து 3 கோவிலுமே வந்து அக்கா கூட தான் போயிருப்போம். அடுத்த 3 கோவிலும் சான்ஸ் இருந்தால் 2 பேரும் ஒட்டுக்காவே போகிறோம். திருத்தணி கோவிலோட நைட் வியூ இப்படி தாங்க இருக்கும். நாம் மதியம் பார்த்த க்ரௌடுக்கும் இப்போ இருக்க க்ரௌடுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடைய சாத்த போகிறாங்க. அதனால் அப்படியே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டு இருக்கோம். கைஸ் அங்கே பாருங்க, ஒரு ஜோதி மலையில் தெரியுது. திருவண்ணாமலையான்னு தெரில, இங்கேருந்து பார்த்து திருவண்ணாமலை தெரியுமான்னு தெரில எனக்கு. அது என்ன கோவில் மலைன்னு வந்து தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்குது, அதுதான் குழு. இங்கேருந்து பார்க்க பாருங்கள், நம்ம மேலே பார்த்து அதே ஜோதி. நாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக ரிட்டர்ன் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. நாம் கீழே இறங்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக படிக்கட்டில் வந்து 2 சைடுமே நிறைய கடை வீடெல்லாம் இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக பாதையே வந்து நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும். சரவண பொய்கை நம்ம காலையில் பார்த்தோம்ல, இந்த நைட் வியூ. திருத்தணியை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சுங்க. நாம் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொடி நடையாக நடந்து திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. நாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அதே மாதிரி தாங்க. இப்போ திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து அரக்கோணம்லேருந்து நம்மளுக்கு பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறப்போ உங்களுக்கு டீட்டெயிலெலாம் ஆட் பண்ணுறேன். நாம் திருத்தணிலேருந்து ரிட்டர்ன் அரக்கோணம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா லோக்கல் ட்ரெயின் இருக்குங்க. மார்னிங் வந்த மாதிரியே நாங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் அரக்கோணம் வந்தாச்சு. நாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் வந்துருக்குங்க. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து திருப்பதியிலேருந்து சென்னை போயிட்டுருக்கு. அதில் வந்தோம். நாம் மார்னிங் வந்த மாதிரி தாங்க. திருத்தணிலேருந்து ஒரே ஸ்டாப்பு தான். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம். நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக லோக்கல் ட்ரெயின் இருக்குது. நம்ம அடுத்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கிளம்ப போகிறோம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 10:20 தாங்க இங்கே வரும். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கோங்க. நிறையா லோக்கல் ட்ரெயின் வந்துட்டு இருக்குங்க திருத்தணியிலேருந்து அரக்கோணம்க்கு. நாம் பார்த்தீங்கன்னா காலையில் பெங்களூர்லேருந்து கிளம்பி திருத்தணி ரீச் ஆகிட்டு திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ அரக்கோணம் ஜங்ஷனே வந்துட்டோங்க. நாங்கள் காலையில் வந்துட்டு வந்த அந்த லால்பாக் எக்ஸ்பிரஸே நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டைமு. நாம் ரிட்டர்ன் பெங்களூர் பார்த்தீங்கன்னா அரக்கோணம்லேருந்து காவேரி எக்ஸ்பிரஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா 10:18 வந்து அரக்கோணம் ரீச் ஆகும். நாம் போகிற இந்த காவேரி எக்ஸ்பிரஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்துட்டு லால்பாக் எக்ஸ்பிரஸ் நம்ம வந்த ட்ரெயின் திரும்ப ஈவினிங் வந்துட்டு இங்கேருந்து பெங்களூர் கிளம்புவோம். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 4:40 வந்து இங்கே அரக்கோணம் வரும். ஆனால் அந்த ட்ரெயின் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். சப்போஸ் வந்து கோயிலில் வந்துட்டு உங்களுக்கு கூட்டமாக இருக்கனால லேட் ஆயிடுச்சோ இல்லை வேறு ஏதாவது ரீசனால லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப அவசரமாக நீங்கள் கிளம்பி வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தானே வந்தோம். ஸோ சொல்ல முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்து அதுக்கு அடுத்து வந்து 10:40 இப்போ வரப்போகிற காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நீங்களும் இதே மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம். நாங்கள் வந்துட்டு சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு அந்த கலை நிகழ்ச்சியிலாம் பாருங்க நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா அந்த ஹால்லையே தான் படுத்துருந்தோம் 2 பேரும். அதனால் நிறைய டைம் இருக்கும், ரிலாக்ஸாக வந்துட்டு பார்த்துட்டு வரலாம் ஒன் டேயில் ஃபுல்லாக. வந்தே பாரத் எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க. சென்னை போகுதுன்னு நினைக்கிறேன். Chennai Central, Mysore, Kaveri Express via Valaja Road, Katpadi, Jolapete, Bangarapet, Krishnarajapuram will arrive shortly on platform number 1. நம்ம போகிற காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து சீட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
இப்போ நம்ம கோச் பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட கோச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 12. நாம் ட்ராவல் பண்ண போகிற கோச் பார்த்தீங்கன்னா S5 ஸ்லீப்பர். நாங்கள் பார்த்தீங்கன்னா RAC புக் பண்ணோங்க. RAC வந்து கன்ஃபார்ம் ஆகல, RACயாகவே தான் இருக்குது. S5ல நானும் ஷைனியாகவும் இன்னைக்கு லோவரில் வந்து நீங்கள் தூங்க போகிறீங்களா நான் தூங்க போகிறேண்ணா? நாங்கள் திருத்தணி கோவிலேருந்து ரிட்டர்ன் வரும்போதே பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு தாங்க வந்தோம். ஸோ அதனால் நம்ம ட்ரெயின் வந்துருச்சுன்னா இப்போ ட்ரெயினில் ஏறி செட்டில் ஆகி படுக்கிறது மட்டும்தான் வேலை. ஏன்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு கோவில் போகிறப்ப நடந்தான் போனோம், ரிட்டர்ன் வந்ததும் நடந்தான் வந்தோம். அதனால் நல்லா டயர்டாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே. பார்க்கலாம் நம்மளுக்கு சீட் எப்படி இருக்குன்னு. நாம் ட்ராவல் பண்ண போகிற இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 9:15 கிளம்பும். ட்ரெயின் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்துட்டு கோச் பொசிஷன் 12, சீட் வந்து S5, சாரி கோச் வந்து S5. காட்பாடி, ஜோலார்பேட்டை, பங்காரப்பேட், கிருஷ்ணராஜபுரம் coach position from exit SNR. காய்ஸ் நம்ம RAC செட்டில் ஆயாச்சு. நாம் அரக்கோணம்லேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10:27 ஆகுது. திருத்தணி பார்த்தாச்சு, அரக்கோணத்துக்கு டாட்டா. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்தாச்சு. இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:39 PM. இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. நாம் சோளிங்கூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:48 PM. நாம் சோளிங்கூர்லேருந்து கிளம்பியாச்சு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாலஜா ரோட் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:05 ஆகுது. நாம் வாலஜா ரோட் ஜங்ஷனில் கிளம்பியாச்சு. நாம் மார்னிங் லால்பாக்ல இருந்து வந்த அதே சேம் ரூட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் போக போகிறோம். காட்பாடி ஜங்ஷன், ஜோலார்பேட் ஜங்ஷன், குப்பம், பங்கார்பேட், ஒயிட்ஃபீல்ட், கிருஷ்ணராஜபுரம், பெங்களூர் கண்டோன்மெண்ட், KSR சிட்டி ஜங்ஷன், அதே ரூட் தான் போக போகிறோம். டைமிங் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் வந்தாச்சுங்க. நாம் சென்னையிலேருந்து நைட்டு கிளம்பி ஏர்லி மார்னிங் வந்து பெங்களூர் வரணும்னா இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து செம சூப்பரான ஒரு ட்ரெயின். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்னிங் 4 o'clockலாம் பார்த்தீங்கன்னா KSR ரீச் ஆயிடுவோம். குட் மார்னிங் காய்ஸ். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணராஜபுரம் வந்துட்டோம். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நாங்கள் போனால் அதே ட்ரெயின் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒன் டேயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி போயிட்டு திரும்ப பெங்களூர் வந்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.